அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். தனுசு ராசி நேயர்களுக்கு செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவான் மீனத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஜூன் மாதம் 1ஆம் தேதி மேச ராசிக்கு ஆட்சி அதிகார பலத்தில் அமரப்போகும் செவ்வாய் பகவானால் உங்களுடைய தனுசு ராசிக்கு எந்த அளவுக்கு மேன்மையான சாதக யோக பலன்கள் அமையப்போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்றைக்கி இப்போ இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க. முதலாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. இது வரைக்கும் தொடர்ந்து இணைந்த ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. தனுசு ராசினா குருவோடைய ராசியில் பிறந்தவங்க தான் தனுசு ராசி. உங்களுடைய ராசி அதிபதி தனுசு குரு பகவான். அப்போது எப்போவுமே நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்களாக தான் இருப்பீங்க. நீங்கள் அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தக்கூடியவங்களாக இருக்க மாட்டீங்க. உங்களை கஷ்டப்படுத்தினாலும் அவங்களை கண்டிப்பாக கஷ்டப்படுத்த மாட்டீங்க. முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்கிறது மட்டும் இல்லை, வழிகாட்டுதலான ஒரு தொழில் செய்யக்கூடியவங்களாக இருப்பீங்க. ஒரு டீச்சராக இருக்கிறது, அப்புறம் மற்றவங்களுக்கு ஒரு உதவிகள் செய்யக்கூடியது, ஒரு குறிப்பாக சொல்லப்போனால் ஒருத்தருடைய கஷ்டம்னா அது தீர்க்கக்கூடிய முதல் ஆளாக தனுசு ராசி நேயர்களாக தான் இருப்பீங்க. ஆனால் நீங்கள் பட்ட கஷ்டம் இருக்குது பாருங்கள், சொல்லவே முடியாது. அவ்வளோ கஷ்டப்பட்டாச்சு. வாழ்க்கையில் கஷ்டம்னா என்ன, சிரமம்னா என்ன, என்ன வாழ்க்கை இதெல்லாம் அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டவங்க தனுசு ராசி நேயர்கள் ரொம்ப பேர் இருப்பீங்க. ஏன்னா கடந்த காலத்தில் அவ்வளோ சிரமங்கள் அனுப்பிச்சு, ஏன்னா கிரக அமைப்புகள் உங்களுக்கு அந்த அளவுக்கு இருந்தது. ஒரு பாடமாக நீங்கள் படிச்சிருப்பீங்க. நம்ம கடந்த கஷ்டம் நம்ம எதிரிக்கு கூட வரக்கூடாது அப்படின்னு நிலைகள் நீங்கள் சிலர் தனுசு ராசி நேயர்கள் அனுபவிச்சிருப்பீங்க. ஆனால் அந்த நிலையில் இருந்து கிரக மாற்றங்களால் தாங்க ஒருத்தருடைய வாழ்க்கை மாறும். சரிங்களா? அப்படி பார்த்தோம்னா உங்களுடைய 12ஆம் அதிபதியும் உங்களுடைய பஞ்சமாதிபதியும் புத்திரஸ்தானாதிபதியும் செவ்வாய் பகவான். இந்த புத்திரஸ்தானாதிபதினா யாருன்னா செவ்வாய் ஒருத்தருக்கு வீரியம், தைரியம், அதே மாதிரி அதாவது ஒருத்தருக்கு வைராக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்தக்காரகன், பூமிக்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு 5ஆம் பூர்வ புண்ணியாதிபதி, புத்திரஸ்தானாதிபதி. அப்போது அந்த புத்திரஸ்தானாதிபதிங்க இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதிங்க உங்களுடைய மீனத்தில் இருந்து 4ஆம் சுகஸ்தானத்தில் இருந்து 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வருதுங்க. இது உண்மையிலேயே அருமையான ஒரு காலகட்டம் தாங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு படிப்பு உருவாக்க முடியும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு ஒரு புத்திர பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி பூர்வீக சொத்தில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, நான் ஏற்கனவே எத்தனையோ பிரச்சனைகளுங்க, பூர்வீக சொத்து இருக்குது, இல்லை பூர்வீக வீடு இருக்குதுங்க, அந்த வீட்டில் போய் குடியிருக்க முடியல, ஆல்ட்ரு பண்ண முடியல, இல்லை ஒரு பூர்வீக சொத்து ஒன்று வாங்கினேன், இல்லை ஒரு இடம் வாங்கினேன், அந்த இடத்துல பார்த்தா பிரச்சனை, அட்வான்ஸ் கொடுத்து கிரைம் பண்ண முடியல. ஆக மொத்தத்துலேங்க செவ்வாய்ங்கிறது பூமிக்காரகன். பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எத்தனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. அதாவது சொத்து பிரச்சனைகள் மட்டும் இல்லை, அண்ணன் தம்பி பிரச்சனைகள் இருந்தாலும் கண்டிப்பாக தீருங்க. ஏன்னா செவ்வாய் பகவானுங்கிறது சகோதரக்காரகன் அப்படின்னு சொல்லலாம் ஆச்சுங்களா. உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதாவது பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி எடுத்திங்கன்னா அது வழக்காக இருக்கட்டும், கோர்ட்டு வழக்காக இருக்கட்டும், பஞ்சாயத்து பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை ஒரு இடம் இருக்குது அதுக்கு போகவே முடியல, அந்த அந்த ஒரு ஊருக்கு போனால் அந்த சொத்து பிரச்சனை தீரும், என்னவோ இந்த வேலை விஷயமா என்னால் அங்கே போக முடியல அப்படிங்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஆக மொத்தத்தில் பூமி, இடம், வீடு, அதே மாதிரி ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து வரக்கூடிய ஜூலை மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் முயற்சி எடுங்க. கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் தீரும். இதுக்கு முன்னால் எவ்வளோ நஷ்டப்பட்டிருந்தாலும் சரி, எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தாலும் சரி, அந்த கஷ்டங்கள் தீரக்கூடிய காலமாக பயன்படுத்துங்க. அதே சமயத்தில் சிலருக்கு பார்த்தோம்னா அதாவது கணவன் மனைவிக்குள்ள சில மனச்சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கும். சரிங்களா? அந்த சங்கடம் சம்மந்தப்பட்டது ஏன்னா 12ஆம் அதிபதி 4ஆம் இடத்தில் உங்களுக்கு இருந்ததுனால உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் அதாவது நிம்மதி கிடக்கூடிய அளவுக்கு அது உறவு முறையாக இருக்கலாம், ஒரு அண்ணன் தம்பி பிரச்சனைகளாக இருக்கலாம், இல்லையா மாமா மச்சான் பிரச்சனையாக இருக்கலாம். நம்ம யாருக்காக நம்ம கஷ்டப்பட்டோமோ, யாருக்காக வழி சொன்னமோ, வாழ்கிறதுக்கு அவங்களுக்கு வழிகாட்டணுமோ அவங்களே உங்களுக்கு பகையாக வந்திருப்பாங்க. அவங்களாலேயே சில இடைஞ்சல்கள் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த சிக்கல்கள் போகுமா போகாதா, அதாவது நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்குமா கிடைக்காதா, கடைசியில் நம்ம எல்லாருக்கும் நல்லது பண்ணி நாம் கெட்ட பேர் எடுத்து உட்கார்ந்துட்டுமே அப்படின்னு வருதுப்பட்ட உங்களுக்கு
கண்டிப்பாக அவங்க எந்த அளவுக்கு நம்மளை கஷ்டப்படுத்தினாங்களோ அவங்களுக்கு முன்னால் நீங்கள் வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமையக்கூடிய ஒரு காலகட்டம் பிறக்க போகுதுங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாதுங்க. அதே மாதிரி சிலருக்கு பார்த்தோம்னா திருமணத்திலேயே பிரச்சனைகளாக இருக்கும். திருமணம் பண்ண முடியலைங்க. ஆரம்பத்தில் கூப்பிட்டு பொண்ணு கொடுக்குற அளவுக்கு மாப்பிள்ளை தேடி வந்தது அன்னைக்கு யோசித்தோம். ஆனால் இப்போ பார்த்தோம்னா அதாவது திருமணம்னு ஒரு முயற்சிகள் எடுத்தால் காலம் நேரம் தள்ளி தள்ளி தான் போயிட்டு இருக்குதே தவிர நமக்கு அமைய மாட்டேங்குது. அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு ஒரு வழிகாட்டணும்னா அது ஈஸியாக முடியுது, கரெக்டாக முடியுது. சொந்தக்காரருக்கு கூட அங்கே பொண்ணு இருக்குது இங்கே மாப்பிள்ளை இருக்குதுன்னு சொன்னோம், அங்கெல்லாம் நல்லது நடந்துருச்சு. ஆனால் நம்ம குடும்பத்தில் ஒன்று நல்லது பண்ண முடியலையே, நமக்கு ஒரு நல்லது செய்ய முடியலையே அப்படின்னு வருத்தப்படக்கூடிய அதாவது தனுசு ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த செவ்வாய் பகவான் பெயர்ச்சியிலிருந்து உங்களுக்கு மாறுதல் அமைய போகுதுங்க. அதே சமயத்தில் வெளியூர் தொடர்புகள் ஒரு படிச்சிருக்கிறேன், அதாவது கொஞ்சம் வெளிநாடு போகணும், வெளியூர் போகணும், வெளி வட்டார சம்மந்தப்பட்ட ஒரு டச்சப் நமக்கு எல்லாமே எதுவுமே பண்ண முடிய மாட்டேங்குது. இடமாற்றங்கள் பண்ணி தொழில் தொடங்கலாமா அப்படின்னு எடுக்கிறோம். ஒரு வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட ஒரு தொழில்கள் நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தா அடிக்கடி ரிப்பேர் ஆகுது, பிரச்சனைகள் வருது. அந்த தொழிலே படுக்கக்கூடிய நிலையில் ஆகிப்போச்சு. விரயங்களை சந்திச்சுட்டு புதுசாக ஒன்று இறங்கி செய்யலாமா, செஞ்சால் நல்லா இருக்குமா, இன்றைக்கி முதலீடு போடுறதுக்கு கஷ்டம், அப்படியே கடன் வாங்கி போட்டு கடைசியில் மறுபடியும் நஷ்டம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு தடுமாறிட்டு இருக்கக்கூடிய அதாவது தனுசு ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் புதிய முயற்சிகள் எடுத்தால் அது வெற்றியை கொடுக்கும். அது தொழில் முயற்சிகள்ங்கிறது அதாவது ஒரு வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட மெஷினரி ஐட்டம் சம்மந்தப்பட்ட ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி இயந்திரம் சம்மந்தப்பட்ட தொழிலாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி அதாவது ஒரு கஸ்டமரை நம்பி அதாவது முதலீடு போட்டு தொழில் செய்யக்கூடிய ஒரு சம்பந்தமான தொழிலாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அந்த தொழில் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். கடந்த கால விரயங்களை அதாவது கண்டிப்பாக அந்த கஷ்டங்களை மறந்து புதிய ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்னா இந்த தொழில் மேன்மை அடையக்கூடிய, வெற்றி அடையக்கூடிய, பணவரவு தனவரவு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால புதிய முயற்சிகள் எடுங்க, வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகளாக அமையும் அப்படிங்கிற ஒரு நிலை தனுசு ராசி நேயர்களுக்கு இது சாதகமாக இருக்கும். அதே மாதிரி சிலர் நல்லா படிச்சிருப்பீங்க, நல்ல படிப்பு படிச்சுட்டு அதாவது நாம் ஒரு வேலை வாய்ப்பு எதிர்பார்க்கும் போது வேலை சரியான வேலை கிடைக்கல, ரொம்ப குறைந்த சம்பளம் கிடைக்குது, அந்த வேலைக்கு எப்படிங்க போகிறது அப்படின்னு நினச்சிருப்பீங்க. சிலருக்கு பார்த்தோம்னா அருமையாக வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க, அந்த இடத்துல வேலையே இழந்துட்டேன், வேலை இல்லாமல் போயிடுச்சுங்க, நான் புதுசாக வேலைக்கு எங்கே போகிறதுன்னு தெரியல, எங்கே செய்கிறதுன்னு தெரியல, ஒன்றுமே அமைய மாட்டேங்குது, எங்கே போனாலும் அந்த இடத்துல நமக்கு கொஞ்ச நாள் தான் இருக்க முடியுது, மறுபடியும் பார்த்தா ஏதோ ஒரு பிரச்சனைகள் மறுபடியும் அடுத்த வேலையை தொடர்ற மாதிரி போயிட்டு இருக்குதுங்க, என்ன தான் பண்ணுறதுங்க அப்படிங்கிற மாதிரி சில குழப்பங்கள் இருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக இனி வரக்கூடிய காலத்தில் இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்ல மேன்மையடையும். குறிப்பாக படிச்சுட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அதாவது மாணவர்களுக்கு கண்டிப்பாக கல்வியில் கடந்த காலத்தில் கொஞ்சம் மறதிகள் எல்லாமே ஏற்பட்டிருக்கும். நல்லா படிப்பீங்க, எக்ஸாம் எழுதும்போது கொஞ்சம் மறதியாக இருந்ததுங்க, எனக்கு மார்க் வருமோ வராது என்னன்னு தெரியல, கொஞ்சம் பயமாக இருக்குது, நான் எதிர்பார்க்கக்கூடிய அதாவது ஒரு ஷீட் கிடைக்குமா அப்படின்லாம் சில பேர் அப்படியே யோசிச்சுட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக நல்ல மார்க் வரும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கல்லூரி அப்படின்னா ஒரு கல்வி நிலையங்கள் உங்களுக்கு சாதகமான ஒரு சீட்டு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் அமையும். அதனால் பயப்படவே தேவையில்லை. தனுசு ராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக கல்வியில் மேன்மை அடைவீங்க. படித்து முடிச்சுட்டு வேலை தேடக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்புகள் சம்மந்தமான சில நல்ல வாய்ப்புகள் அமையும். அதே மாதிரி வெளியூர் பிரயாணங்கள் போய் வெளிநாடு தொடர்புகள் போய் அங்கிருந்து இன்னும் இடம் மாற்றங்கள் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு வேலை வாய்ப்பு நிமித்தமாக உங்களுக்கு சாதக வாழங்கள் அமைப்புகள் அமையும். அரசாங்கத்துறையில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கடந்த காலத்தில் நீங்கள் நல்ல வேலை செய்வீங்க, ஆனால் உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபரோ எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையாமல் இருந்திருக்கோ, நல்லா உழைச்சிருப்பீங்க, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மதிப்பு மரியாதை அடுத்தவங்களுக்கு போய் சேர்ந்திருக்கோம். ஆனால் அந்த விஷயங்கள் எல்லாமே ஏன் நமக்கெல்லாம் இப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு வெறுப்பும் ஒரு மன கஷ்டமும் அனுபவிச்சுட்டு இருந்தால் தனுசு ராசி நேயர்களுக்கு உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம், உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு, உங்களுக்குன்னு நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையக்கூடிய ஒரு தருணம் இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி. இந்த காலகட்டத்தில் இந்த 1.5 மாதத்துக்குள்ளேயே அப்படின்னா இது ஜூலை மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் தாங்க. அப்போ இந்த 42 நாள்லேயே எனக்கு எல்லாமே கிடைச்சிருமா, நான் எனக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் தீர்ந்துருமா, நான் எதிர்பார்க்குற வேலைகள் எல்லாமே அமைஞ்சிருமா அப்படின்னா இந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு எதிர்காலத்துக்கு தேவையான சில வாய்ப்புகளை அமையுங்கிறதுனால முயற்சிகள் எடுங்க, வளர்ச்சி கண்டிப்பாக
கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயம் அப்படிங்கிற நிலை இந்த செவ்வாய் பகவான் பயிற்சி அமைய போகுதுங்க. அதே சமயம் இது நான் சொன்னது கோச்சார பலன். கோச்சாரங்கிறது உங்களுடைய ராசியை வச்சு நான் சொல்கிறேங்க. ஆனால் இருப்பினும் உங்களுடைய லக்ன பலன் என்ன, உங்களுடைய லக்னம் என்ன, உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, எந்த மாதிரி யோகங்கள் நடக்குது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு உண்டான அப்படின்னா இந்த கோச்சாரமும் பிறப்பு ஜாதகம் இணைச்சு அதனுடைய பலன்கள் தெரிஞ்சோம்னா எதிர்காலத்துக்கு தேவையான வளர்ச்சிகள் நம்ம ஒரு முடிவெடுக்க முடியும். சரிங்களா? இந்த நேரத்தில் என்ன தொழில் பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற முழுமையான பலன்கள் நம்ம அறிஞ்சிக்க முடியும். அப்படிங்கிறதுனால உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் மூணையும் தெரியப்படுத்தி முழுமையான பலன்கள் தெரிஞ்சு கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கி பல்லாண்டு பெரும் புகழோட செல்வாக்கோட வாழணும்ன்ற வாழ்த்துக்களோடு மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.